ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன். இந்த வீட்டுக்கு நாங்கள் குடி 12 வந்தோம். கிட்டத்தட்ட 13 வருடங்கள் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். குடி அன்னையிலேருந்து எவ்வளவோ கீழே தரை தோட்டத்தில் மரங்கள்லாம் வாங்கி வச்சுருக்கேன். எல்லாமே சக்ஸஸ்ங்க. ஆனால் எனக்கு இன்னைக்கு வரைக்கும் இந்த 13 வருட காலமாக ஃபெயிலியர் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்குது. அதை உங்ககிட்ட சொல்லணும்னு தோணுச்சுங்க. அக்கா வீடு, அண்ணன் வீட்டுக்கெலாம் போகும்போதெல்லாம் அங்கே நிறைய கருவேப்பிலை கண்கள் நிற்கும் அங்கே உள்ளது. ஏன்னா கருவேப்பிலைன்னா அவ்வளோ பிடிக்குங்க. மரத்தையே மொட்டையடிச்சிடுறேன் அப்படி சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு நாங்கள் கருவேப்பிலை நான் சேர்ப்பேன் எல்லா டிஷ்லையும். கருவேப்பிலை அங்கே போகும்போதெல்லாம் பெரிய பிக் ஷாப் நிறைய கொண்டு ஸ்டாக் வச்சுக்குவேங்க. அதனால எனக்கு கருவேப்பிலை நம்ம வீட்டிலே வளர்த்துட்டா என்னன்னு சொல்லி ஒவ்வொரு தடவையும் வரும்போதெல்லாம் 10 கண்கள் 15 கண்கள் கொண்டு வந்து வைப்பேன். ஃபெயிலியர் திருப்பி போய் வாரம் கொண்டு வச்சு தரை தோட்டத்தில் தான் அப்போல்லாம் வச்சு எல்லாமே ஃபெயிலியர். அதுக்கப்புறம் மாடி தோட்டத்துலேயும் போன வருஷத்துலேருந்து நம்ம இப்படி பிடுங்கிட்டு வர்றது தான் வரமாட்டேங்குது. நம்ம நர்சரியில் போய் வாங்கிட்டு வருவோம்னு சொல்லி எங்கள் வீட்டில் அது ஒன்று வாங்காமல் ஒரு 3 கண்கள் வாங்கிட்டு 3 தொட்டியில் வச்சு 3மே ஃபெயிலியருங்க. ஸோ இது மாதிரி நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்டு வாங்கியிருப்பேன். எவ்வளவோ ரோட்டில் பார்த்து பிடுங்கிட்டு வச்சுருப்பேன். அதுக்கப்புறம் தரை தோட்டத்தில் நிறைய முளைக்கும். ஆனால் என்ன ஒன்று அப்படின்னா, தரை தோட்டத்தில் நிறைய இந்த அடர்த்தியான மரங்கள் எல்லாம் வந்ததுனால வெயில் அவ்வளோவா வராதா. ஸோ இது என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு மாதிரி தடுத்துக்கிட்டே போகும். ஆனால் குட்டையாகவே இருக்குங்க. குட்டைன்னா ஒரு அரை அடியிலே நிற்கும். தடுத்துக்கிட்டே இருக்கும். அந்த தண்டு மட்டும் தடுத்துக்கிட்டே இருக்கும். ஒரு மாதிரி நெளிஞ்ச மாதிரி ஒரு முதிர்ச்சி இருக்கும் அந்த இதில். ஆனால் அது கிளைகள் வராது, அந்த மாதிரி இருக்கும். அதனால் தரை தோட்டத்துலேருந்து பிடுங்கி கொண்டு மாடியில் வச்சு பார்த்தேன். எல்லாமே ஃபெயிலியருங்க. ஃபஸ்ட்டு டைமு ரொம்ப 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 ஆசைப்பட்டு கிடைக்கவே இல்லாமல் ஏங்கி தவிச்சு ஒரு விஷயம் வருது அப்படின்னா எவ்வளோ ஹாப்பியாக இருக்கும் பாருங்களேன். இதுலேயும் நிறைய செடிகள் வச்சேங்க. ஆனால் இந்த ஒன்று மட்டும் நல்லா தடுத்துருக்கு. இவங்கெல்லாம் கொஞ்சம் மஞ்சள் ஆகியிருக்காங்க. அது போக கொஞ்சம் விதைகளும் அது உள்ளே போட்டுட்டு வந்திருக்கேன். ஏன்னா இப்படி முளைச்சி தான் நம்ம ஃபெயிலியர் ஆகிருக்கோமே, ஏதாவது ஒன்று வரணுங்கிறதுக்காக கொஞ்சம் விதைகள் ஒரு டிஷர்ட்டை வாங்கிட்டு அதையும் கொஞ்சம் போட்டு வச்சுருக்கேன். சரி, மழை காலத்துலையாவது அது தடுத்து எப்படியோ எனக்கு வந்துடாதா. ஒவ்வொருத்தவங்க அப்படி கொத்து தட்டு நிறைய கருவேப்பிலை மட்டுமே ஒரு 10 தொட்டிலேருந்து பறிப்பாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது ஏக்கமாக இருக்கும் எனக்கு. நம்ம இவ்வளோ காய் பறிக்கிறோம், ஆனாலும் இந்த கருவேப்பிலையை நம்மளால் பறிக்க முடியலையே அப்படின்னு சொல்லி உங்களுக்கு அந்த மாதிரியான அனுபவங்கள் இருக்குதா சொல்லுங்கள். அது என்னமோ தெரில, அந்த கருவேப்பிலை மட்டும் என்கிட்டருந்து ரொம்ப தூரமாகவே இது வரைக்கும் இருந்திருக்கு. இப்போ தான் லைட்டாக தழுத்து நான் கொண்டு வந்ததை விட ஒரு என்ன சொல்கிறது, ஒரு 1/4 அடியில் கொண்டு வந்தேன். இப்போ ஒரு அரை அடி இருக்குதுங்க. வந்துருங்கிற நம்பிக்கையோடு காத்திருக்கிறேன். நீங்களும் எனக்காக காத்திருங்க, ப்ரேயர் பண்ணிக்கோங்க, நல்லா வரட்டும். ஓகே, பாய்.